Assalamualaikum group members. Hari இந்த பொம்பளை யாரும் இல்லை நான் ஒரு சப்போர்ட் இல்லை சார். சப்போர்ட் எங்கே உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா? புள்ளிகள் இல்லையா? ஆ இங்கே புள்ளிகள் ஒருத்தரும் இல்லையா? பார்க்க மாட்டாங்களே தான். இன்னைக்கு நேற்று முதல் ஒரு மையம் இருந்து எடுத்தோம். இன்னைக்கு 4-5 மையத்தை நான் தான் எடுத்தேன். நீங்கள் இன்னைக்கு இப்படி இருந்தாக்கி ஒரு ஆத்து மவுத்து இருக்கி நீ இந்த மாதிரி இந்த புள்ள குட்டியால் இல்லையா வீட்டில் இருக்கிறாங்க அங்கே ஒருத்தர் பார்க்குறாங்க இல்லையா? அது வீட்டுக்கு தோட்டத்தில் எத்தனை பிள்ளையால் இருக்கு? ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளோட்டு பொம்பளோட்டு இங்கே பார்க்குறாங்க இல்லையா? பெரிய ஆள்களா? கல்யாணம் முடிக்க புள்ள இருக்கு அவங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய அநியாயமே நான் அதான் இப்படி வைக்கிறேன். சரிதான் அவரோட கருமா வச்சுக்கோங்க சார். இது இப்படி இருக்கிறது தானே ஒரு ஆயிரத்து மவுத்து இருக்குது. வந்தால் யார் என்ன மாதிரி பார்க்குறது? இது பிள்ளைகளோட ஒரு மாதிரி இருக்க பாருங்க. பிள்ளைகளோட சரி சரி மெல்ல பார்த்துப்போம். இது பெருமைக்கு போலுக்கு சொல்லலை பாருங்கள். புள்ள குட்டி 2 புள்ள குட்டிகள் இருக்குதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்க. இதான் இன்றைக்கி ஒரே மயத்தை இதாக இன்றைக்கி 3-4 மயத்தை எடுத்தேன். இன்றைக்கி இந்த கேஸ் இதுக்கிட்டேன் நான் இது பார்க்குறது இன்னைக்கு செக் பண்ணுறது இன்றைக்கி பாருங்க. புள்ள குட்டிகள் இப்படி போட்டு பேசிக்கிறாங்க. புள்ள குட்டிகள் எடுக்கணும். இந்த மாதிரி கேஸ் வேலையில் போன கிழமை இன்றைக்கி தான் ஒரு மயத்தோண்டு எடுத்தோம். இந்த அரிசி போத்தோன்ட்டு வந்து செக் பண்ணுறது அல்லாவுக்காக செய்கிறேன். 25 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. ஒருத்தரோட வாழ்க்கை அப்போ எத்தனை புள்ள குட்டிகள் பாருங்க. வீட்டுவல்ல இருக்கிறாங்க. பசங்க ஓதணும் தொழுந்து கொள்ளணும். இந்த மாதிரி ரிச்சுவல் வராது. அப்போ இந்த புள்ளிகள் எவ்வளோ பாக்கியம் இப்போக்கு உமா அப்போ எவ்வளோ பசந்தாக பார்க்குறாங்க. இருந்தும் அதுக்கு கொழுப்பு என்னென்றாலும் ஓதல் தொழிலே கொடுத்துருங்க புள்ள குட்டி. அப்போ கோடை இல்லாட்டி நீ அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லியிருந்தேன். நான் நிற்கிறேன். நான் சென்று ஷாஜானாத ஃபவுண்டேஷன் பேசல ஆல் கம்யூனிட்டிஸ் புக்கதாகி வீட்டவாத்தான். நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா? எத்தனை தாய்மாரை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விடுறான். எத்தனை தாய்மார் வீதிகள்ல உட்கார்ந்து கொண்டு கிழங்கு வித்து கொண்டு மாம்பழம் வித்து கொண்டு, ஏனும்மா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறாங்க வாப்பா, ஒத்தரும் உதவி இல்லை. அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைத்துட்டாங்க, எங்களை கை விட்டுட்டாங்க. சகோதரர்களே, சாதாரண பாவமாயுது, சாதாரண பாவமாயுது. நீ சின்ன பிள்ளையில இருக்கும் போது உனக்கு பேச தெரியுமா? உனக்கு நடக்க தெரியுமா? உன்ன உடம்புல பிசிக்கலி ஃபிட்னஸ் ஒன்றுமே இல்லை. உன்னை வளர்த்தது, ஆளாக்கினது, பால் தந்தது, அழுதது. பாப்பாக்காரருக்கு தலைவலிக்கும் புள்ள அழுதா, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும் என்ற புள்ள ஏன் அழுதோ? இப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்ட தாயே ஊட்ட விட்டு அனுப்புறதுக்கு நம்ம சமூகத்துக்கு மனசு வந்துட்டுதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாமிஉ திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், இதா தரஜுல் இம்ராதஹு வ கௌமஹு வ அதனா ஸதீகஹு வ aqsabahu, ஒரு காலம் வரும், இந்த காலம் தானது, இந்த காலம் தானது. சொன்னார்கள், மனிதன் முஸ்லிம் ஆம்பளை பொண்டாட்டிக்கு வழிபட்டு தாயை ஒதுக்கினால், பொண்டாட்டிட பேச்ச கேட்டு தாயை நோகடித்தால், நன்றாக கவனமாக கேளுங்க, உங்களோட பொஞ்சாதிமார், உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நீங்க பொருத்திக் கொள்ளும். உங்களோட பொருத்தம் இருந்தா தான் உங்களோட மனைவிமாருக்கு சொர்க்கம் போகலாம். ஆனால் நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உங்களோட மனைவிட பொருத்தம் அல்ல வேணும், உங்களோட உம்மா உங்களை பொருந்திக் கொள்ளணும். உங்களோட உம்மா உங்களை மன்னிக்கணும். அது கசப்பாக இருந்தாலும் சரி, தாய் மன்னிக்கலையா சொர்க்கம் ஹராம். தாய் மன்னிக்கலையா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சொன்னார்கள், மனைவிக்கு வழிபட்டு தாயை நோவடிக்கும் காலம் வந்தால்
வாதினா சதீகஹு, நண்பனோடு நெருக்கமாகிக் கொண்டு நண்பனுக்கு அடிமையாகிக் கொண்டே தகப்பனை தூர எறியும் காலம் வந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யர்தகிபு இன்த ذلك ريحا حمراء وخسفا ومسخا وخذفا وزلزلة وآيات تتابع كنظام بال قطع سلكه فتتابع. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பு காத்தை எதிர்பாருங்கள். நெருப்பு காத்து பூமிக்குள் சொலிவாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்துல தண்ணி வராது, நெருப்பு மழை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரும் தெரியுமா? கல்லு மலை எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும் தெரியுமா? சகோதரர்களே, ஒரு பழைய முத்துமணி மாலையை பிச்சு விட்டா, கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே விழுமோ, அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர். 6 வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூஹ் வைத்து, தாய் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதை, யதீம், ஏழை. சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் 25 வயதில். அந்த ஹதீஜா சுப்ஹானல்லாஹ், தி கிரேட் ஹதீஜா, ஹதீஜத்துல் குப்ரா தாயாக இருந்தார், மனைவியாக இருந்தார், தோழியாக இருந்தார், அடிமையாக இருந்தார், கணவனை பார்த்து பார்த்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வளரும் போதே மௌத்தாகிவிட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்து வரைக்கும் ஹதீஜாவை மறக்கவில்லை. மௌத்து வரைக்கும் அந்த ஹதீஜாவை நாயகம் மறக்கவில்லை. ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எத்தனை மனைவி கொடுத்தார்? ஆயிஷா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஜுவைரியா, உம்மு சலமா, ஸைனப் பின்த் ஜஸ், ஸைனப் பின்த் ஹுஸைமா. சகோதரர்களே, உம்மு ஹபீபா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹுன்னா அஜ்மஈன். ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல. ஏன்? ரீப்ளேஸ் இல்லாத உறவு. தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம். மனைவி இல்லையா, இன்னொரு மனைவி எடுக்கலாம். சகோதரர்களே, தாய் இல்லையா, நீ கியாமத் நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது.